Hi everyone, welcome back to Trending Edit channel. 8th standard English bookல பார்த்தீங்கன்னா first poem special hero. இந்த poem உடைய paragraph question and answer அதுக்கான தமிழ் explanation அதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் பேராகிராஃப் கொஸ்டினுக்கான ஆன்சரையும் அதுக்கான தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனையும் உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின்: ரைட் ஏ பேராகிராஃப் ஆன் த ஃபாதர்ஸ் லவ் as described in the poem. ஸ்பெஷல் ஹீரோ போயமில் பார்த்தீங்கன்னா தந்தையுடைய அன்பு எவ்வாறு விவரிக்கப்பட்டிருக்கு, அந்த அன்பை பற்றி ஒரு பேராகிராஃப் வந்து எழுத சொல்கிறாங்க. ஆன்சர்: in the poem special hero, the poet talks about her father's love. When the poet was a baby, her father holds her in his arms. His love and tenderness keeps her safe from harm. She sees love in the eyes of her father. She feels lucky to have a father like him. Father's love is something special. She realizes that her father's love is sent from heaven. The love between the father and the child is everlasting. The poet wants to tell her father that he is her special hero. In the poem Special Hero, the poet talks about her father's love. ஸ்பெஷல் ஹீரோ போயமில் பார்த்தீங்கன்னா போயட் தன்னுடைய தந்தையுடைய அன்பை பற்றி சொல்லியிருக்காங்க. When the poet was a baby, her father holds her in his arms. போயட் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை, அதாவது பார்த்தீங்கன்னா பேபியாக இருக்கும் பொழுது போயட்டுடைய அப்பா அந்த போயட்டை அழகாக தூக்கி வச்சுருப்பாங்க, பத்திரமா கையில் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் லவ் அண்ட் டெண்டர்னஸ் கீப்ஸ் ஹெர் சேஃப் ஃப்ரம் ஹார்ம். அப்படி போயட்டை அவங்களுடைய அப்பா தூக்கி வைத்திருக்கும் பொழுது ஒரு விதமான அன்பு, லவ்வை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெண்டர்னஸ், ஒரு விதமான மென்மையை ஃபீல் பண்ணுறாங்க. இந்த அன்பும் மென்மையும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா போயட்டை வந்து ஹார்மில் இருந்து, அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல், எந்த ஒரு துன்பமும் ஏற்படாமல், அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில் அப்பா வந்து இந்த போயட்டை தூக்கி வச்சுருக்காரு, பத்திரமா தன்னுடைய கைகளில் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ சீஸ் லவ் இன் த ஐஸ் ஆஃப் ஹர் ஃபாதர். போயட் பார்த்திங்கன்னா தனது தந்தையுடைய கண்களில் உண்மையான அன்பை பார்க்குறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீ ஃபீல்ஸ் லக்கி டு ஹேவ் எ ஃபாதர் லைக் ஹிம். போயட்டுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அப்பா கிடைச்சதுக்கு அவங்க வந்து லக்கியாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு அதிர்ஷ்டசாலியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா, உங்களை போல ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நான் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் லவ் இஸ் சம்திங் ஸ்பெஷல். அப்பாவுடைய அன்பு எப்பொழுதும் ஒரு சிறப்பான ஒன்று. அப்பாவுடைய அன்புக்கு நிகரானது வேறு ஒன்றும் இல்லை. அப்பாவுடைய அன்பு வந்து எப்பொழுதும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ ரியலைசஸ் தட் ஹர் ஃபாதர்ஸ் லவ் இஸ் சென்ட் ஃப்ரம் ஹெவன். போயட்டுக்கு தன்னுடைய தந்தையிடமிருந்து கிடைக்கப்பட்ட அன்பு வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு அன்பாக வந்து போயட் நினைக்கிறாங்க. தன்னுடைய அப்பாவும் தன்னுடைய அப்பாவிடமிருந்து கிடைக்கப்பட்ட அந்த அன்பும் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்திலிருந்து கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு போயட் ஃபீல் பண்ணுறாங்க. த லவ் பிட்வீன் த ஃபாதர் அண்ட் சைல்டு இஸ் எவர்லாஸ்டிங். குழந்தைக்கும் அப்பாவுக்கும் இடையே உள்ள இந்த அன்பானது முடிவில்லாத ஒரு அன்பு, எப்பொழுதும் தொடரக்கூடிய ஒரு அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. போயட்டுக்கும் அவங்களுடைய அப்பாவுக்கும் இடையே உள்ள இந்த அன்பானது பார்த்திங்கன்னா முடிவே கிடையாது, எவர்லாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. த போயட் வாண்ட்ஸ் டு டெல் ஹர் ஃபாதர் தட் ஹீ இஸ் ஹர் ஸ்பெஷல் ஹீரோ. போயட் பார்த்திங்கன்னா தன்னுடைய தந்தைக்கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, நீங்கள் தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ, என்னுடைய சிறப்பான கதாநாயகனே நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா போயட் ஆசைப்படுறாங்க. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.